ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா சித்திரை அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த சித்திரை அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வருதுங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்களுடைய வாசல்ல கோலமே போடக்கூடாதுங்க. ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான காரணத்தை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு இந்த நாளை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அமாவாசை என்பது பித்ரு காரியங்களுக்கான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இந்த அமாவாசை நாளில் பித்ரு காரியம் மட்டுமே நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல மங்கள காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது உங்க வீட்டுல ஏதாவது மங்கள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, பித்ரு காரியத்துக்கு பிறகுதான் நீங்க எந்த வித மங்கள காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா இறந்து போன முன்னோர்களின் திதியை உங்களால ஞாபகத்துல வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. அதனாலதாங்க இந்த அமாவாசை நாளன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தாங்க நம்மளுடைய வீட்டில் வேறு என்ன பண்டிகைகள் விசேஷங்கள் வந்தாலும் முதல்ல பித்து கடனை முடித்த பிறகுதான் இந்த பண்டிகைகள் விசேஷங்கள்லாம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்று நம் வீட்டில் கோலம் போடலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் முழுமையா தீரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள உங்களுடைய வீட்டுல கோலம் போடக்கூடாது அப்படின்றதுக்கான காரணத்தை முழுமையா தெரிந்து கொள்ளுங்க. கோலம் பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது மங்கள காரியம் விசேஷம் சுப நிகழ்ச்சி இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துல நம்ம வீட்டுல ரொம்பவே சிறப்பா கோலத்தை வாசல்ல போடுவோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இந்த அமாவாசை நாள்ல மட்டுமே உங்க வீட்டுல கோலம் கண்டிப்பா போடக்கூடாதுங்க. ஸோ ஏன் போடக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். வீட்டின் முன்பு கோலம் இடுவது என்பது மங்களமான ஒரு விஷயமாவே சொல்லலாங்க. வீட்டின் முன்பு நாம் கோலம் இடுவது தெய்வங்களை வரவேற்பதற்கான ஒரு தளம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தெய்வங்கள் காலடியில் கமல பீடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலதான் அனைத்து தெய்வங்களும் அமர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் முன்பு போடப்படும் கோலமும் அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா தெய்வங்கள் நம்மளுடைய வீட்டிற்குள் வருவதற்கான ஒரு மங்கள வரவேற்பு தான் இந்த கோலத்தை நம்ம வாசல்ல போடுறது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா இதனுடைய உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய வீட்டின் முன் கோலமிட்டால் அது தெய்வங்களுக்கான களம் என்று நினைத்து கொண்டு முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வராமல் சென்று விடுவார் அப்படின்னு சொல்லலாங்க. அதனாலதாங்க நம்மளுடைய வீட்டில் இந்த அமாவாசை நாள்ல கண்டிப்பா கோலத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளை நம்ம முன்னோர்களை வரவேற்க கண்டிப்பா வாசல்ல கோலத்தை போடவே கூடாதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் மட்டுமே கொடுக்க வேண்டும். கோலம் போடவே கூடாதுங்க. அப்படி கோலம் போட்டால் நீங்க கொடுக்கும் தர்ப்பணங்களை நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வீட்டில் ஏதாவது பூஜை செய்வதாக இருந்தால் கூட முதலில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகே பூஜை செய்யணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியாமலே அவங்க வீட்டுல நிறைய பூஜை வழிபாட்டு முறைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம நீங்க என்னதான் பூஜை செஞ்சாலும் அது முழுமை அடையாது அப்படின்னு சொல்லலாங்க. அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலே அது உங்களுடைய முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நீங்க செய்யாம விட்டீங்கன்னா
அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா கோலமே போடாதுங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருதுங்க. செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு கண்டிப்பா செல்வீங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கடமையை செய்த பிறகு நீங்க எந்த கோவில் குளங்களுக்கு வேணாலும் செல்லலாங்க. அதாவது உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தை செய்த பிறகு நீங்க கோவில்களுக்கு கண்டிப்பா செல்லலாங்க. அதனால கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா கோலத்தை போட்டுடாதீங்க. அதாவது மறந்தும் கூட கோலத்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் முன்பு அமாவாசை அன்று கோலம் எதுவும் போடாமல் காவி மட்டும் வேண்டுமானால் பூசி விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த காவியிலும் நாம் கோலம் போடக்கூடாதுங்க. அமாவாசை என்று எதற்காக உங்களுடைய வீட்டின் முன்பு கோலம் போடக்கூடாது என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு கடனை முடித்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருகளின் ஆசைகளை கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு முழுமையா பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயத்த பல பேருக்கு நீங்க சொல்லலாங்க. அதாவது அமாவாசை நாளன்னைக்கு யாருக்கும் வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்ற தகவல் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். இன்னமும் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அமாவாசை நாளன்னைக்கு நிறைய பேர் வாசல்ல பெரிய பெரிய கோலத்தை போட்டுட்டு தாங்க இருக்காங்க. அதாவது அவங்க தெரிந்து செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நீங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவலை பார்த்து முழுமையா பயனடையட்டும். ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறந்தும் கூட வாசல்ல கோலத்தை போட்டுடாதீங்க. அதே போல எந்த வித பூஜையும் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை தினத்துல வைக்காதீங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல உங்க வீட்டு வாசல்ல ஏன் கோலம் போடக்கூடாது அப்படின்ற தகவலை இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தகவலை நீங்க பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.